வணக்கம். நீங்க ஒரு ஆய்வாளரா இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆய்வு கட்டுரையிலே ரொம்பவே சவாலான ஒரு பகுதி எதுன்னா, அது அதோட ஆய்வு சுருக்கத்தை, அதாவது அப்ஸ்ட்ராக்ட்டை எழுதுறது தான். பல மாத உழைப்ப வெறும் சில 100 வார்த்தைகள்ல கொண்டு வருது. ஆனா கவலைப்படாதீங்க. ஏஐங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியை வச்சு இதை எப்படி ரொம்ப எளிமையாக்கலாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எல்லா ஆய்வாளர்களும் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க ஆய்வுச் சுருக்கம் தான் உங்க முழு வேலையோட முகமே. நிறைய பேர் அதை வச்சு தான் உங்க முழு கட்டுரையும் படிக்கலாமா வேண்டாமானே முடிவு பண்ணுவாங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நம்மளோட ஏஐ அசிஸ்டன்ட்டுக்கு சரியா வேலை கொடுக்கணும்னா முதல்ல ஒரு நல்ல ஆய்வுச் சுருக்கத்தோட அடிப்படை கூறுகள் என்னென்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்ம எதிர்பார்க்கிற அவுட்புட் கிடைக்கும். இத ஒரு சமையல் குறிப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான டிஷ் செய்ய தேவையான பொருட்கள் மாதிரி ஒரு தரமான ஆய்வுச் சுருக்கத்துக்கு இந்த 6 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அவசியம். முதல்ல பின்னணி, அதாவது உங்க ஆய்வு ஏன் முக்கியம்னு சொல்றீங்க. அடுத்து நோக்கம், உங்க ஆய்வோட மைய கேள்வி என்ன. அப்புறம் நீங்க பயன்படுத்தின ஆய்வு முறைகள், உங்க கண்டுபிடிப்புகளை தெளிவா சொல்லிட்டு கடைசியா இந்த ஆய்வோட தாக்கம் என்ன, இது உங்க துறைக்கு எப்படி பயன்படும்னு ஒரு வலுவான முடிவை கொடுக்கணும். இப்போ இதுக்கான தீர்வுக்கு வருவோம். நம்ம ஏஐய ஒரு எழுத்தாளரா பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி ஒரு நல்ல வடிவத்துக்கு கொண்டு வர உதவுற ஒரு திறமையான ஆய்வு உதவியாளரா தான் பார்க்கணும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த டெக்னாலஜி புதுசா இருந்தாலும் இதோட அடிப்படை தத்துவம் நம்ம மரபுல ஆழமா இருக்கு. சுருக்கமா சொல்லி புரிய வைக்கிறது ஒரு கலை. ஏஐ அந்த கலையை டெக்னாலஜி மூலமா நமக்கு இன்னும் சுலபமாக்கி தருது. சரி, இந்த உதவியாளரை எப்படி சரியா பயன்படுத்துறது? வாங்க பார்க்கலாம். இதோ ஒரு உயர்தரமான ஆய்வு சுருக்கத்தை உருவாக்க போற ஒரு ரொம்ப எளிமையிலான 3 படி கொண்ட ஒரு செயல் திட்டம். இந்த 3 ஸ்டெப்ஸும் ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க ஆய்வுல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுக்கணும். அடுத்து அதையெல்லாம் வச்சு ஏஐக்கு ஒரு தெரிவான கமாண்ட், அதாவது ப்ராம்ப்ட் கொடுக்கணும். கடைசியா அது கொடுக்கிற அவுட்புட்டை சரி பார்த்து உங்க நடையில அதை இன்னும் மெருகேத்தணும். முழு கண்ட்ரோலும் உங்க கையில தான் இருக்கு. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கொடுக்கிற இன்புட் எவ்வளவு தெளிவா துல்லியமா இருக்கோ அந்த அளவுக்கு ஏஐ கொடுக்கிற அவுட்புட் பிரமாதமா இருக்கும். உங்க ஆய்வோட ஆன்மாவை நீங்க தான் கொடுக்கணும். அதை ஒரு அழகான உடம்பா மாத்துறது தான் ஏஐயோட வேலை. சரி, சொன்னா மட்டும் பத்தாது இல்லையா? வாங்க இத ஒரு நிஜமான உதாரணத்தோட பார்ப்போம். அப்போதான் இந்த வழிமுறை எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, வெறும் புல்லட் பாயிண்ட்ஸா இருந்த தகவல்கள் எப்படி ஒரு முழுமையான ப்ரொஃபஷனல் ஆய்வு சுருக்கமா மாறிருக்குன்னு. இதுதான் ஏஐ அசிஸ்டன்டோட மேஜிக். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்க எண்ணங்களுக்கு ஒரு தெளிவான வடிவத்தையும் கொடுக்குது. இந்த ஆய்வுல கிடைச்ச ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னா, ஏஐ எழுதின தமிழ் கட்டுரைகளை GPT-0ங்கிற கருவி 85% துல்லியமா கண்டுபிடிச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா கதை இதோட முடியல. ஆனா இந்த சார்ட் பாருங்க, இது ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு சொல்லுது. கட்டுரைகள் 200 வார்த்தைகளுக்கு குறைவா இருந்தா கருவியோட துல்லியம் வெறும் 60% குறைஞ்சிடுது. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? டெக்னாலஜி ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான், சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு மனுஷனோட கூர்மையான பார்வைக்கும் பகுத்தறிவுக்கும் அது எப்பவுமே ஈடாகாது. சரி, இந்த கருவி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனா இதை பயன்படுத்தும் போது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும். இந்த டெக்னாலஜியை ஆய்வுக்காக பயன்படுத்துறது அறம் சார்ந்த விஷயமா? இது ஏமாத்துற மாதிரி ஆகாதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். இந்த கேள்விக்கு உலக அளவில் இருக்கிற பெரிய ஆய்வு இதழ்களும் வெளியீட்டு அறநெறி குழுக்களும் வகுத்திருக்கிற விதிகள் மூலமா ஒரு தெளிவான பதில பார்க்கலாம். பாருங்க, கோப்பே, நேச்சர் மாதிரி உலக புகழ்பெற்ற அமைப்புகள் ரொம்ப தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காங்க. ஒன்னு, ஏஐய எப்பவுமே ஒரு ஆசிரியரா, அதாவது ஆத்தரா கருத முடியாது. ஏன்னா அது பண்ற தப்புக்கு அதுவால பொறுப்பேத்துக்க முடியாது இல்லையா? ரெண்டாவது, உங்க கட்டுரையில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க தான் 100% பொறுப்பு. மூணாவது, நீங்க ஏஐ பயன்படுத்தி இருந்தா அதை வெளிப்படையா உங்க கட்டுரையில குறிப்பிடணும். இது ரொம்ப முக்கியம். இங்க தான் நாம ரொம்ப தெளிவான ஒரு கோட்டை வரையணும். உங்க சொந்த ஆய்வோட கண்டுபிடிப்புகளை அழகா வெளிப்படுத்த ஏஐய பயன்படுத்துறது எழுத்து உதவி. இது முற்றிலும் சரி. ஆனா அடுத்தவங்களோட ஆய்வை எடுத்து அதை வார்த்தைகள்ல மாத்தி உங்களுடையதுன்னு சொல்றது உள்ளடக்க திருட்டு. அது ஒரு பெரிய குற்றம். இந்த அட்டவணை ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் மாதிரி தான். உங்க டேட்டா உங்களுடையதா இருக்கணும். மேற்கோள்களை நீங்களே தேடி சரி பார்க்கணும். ரொம்ப முக்கியமா ஏஐ கொடுக்கறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம அதை உங்க சொந்த நடையில உங்க சொந்த குரல்ல மாத்தி எழுதணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னது இன்னைக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. தகவல் எங்கிருந்து வந்தாலும் சரி, அது ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, ஏஐயா இருந்தாலும் சரி, அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்க்கறது தான் ஒரு நல்ல ஆய்வாளரோட கடமை.
சரி, நாம இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களையும் அறநெறிகளையும் ஒரு தடவை சீக்கிரமா பார்த்துடலாம். ஆக நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். ஏஐ என்பது ஆய்வாளரோட அறிவுக்கும் நேர்மைக்கும் சேவை செய்யற ஒரு கருவி மட்டுமே. அதை சரியா பயன்படுத்தும் போது அது உங்க ஆய்வு பயணத்தை சுலபமாக்கும், உங்க வேலையோட தரத்தையும் உயர்த்தும். கடைசியா இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். இந்த சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்தை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல நாம எப்பவும் தெளிவா இருக்கணும். கட்டுப்பாடு நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தொழில்நுட்பம் நமக்கு ஒரு வரம் தான். யோசிச்சு பாருங்க.